ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட் பார்க்கலான்னு ஷேர் பண்ணலான்னு யோசிச்சது. இந்த டெக்னிக்கல் கான்செப்ட் வந்து எக்ஸல் பேஸ் பண்ணி உள்ளது. ஸோ இதுவரையும் நம்ம வந்து பைத்தான் ஆர் அதர் வீடியோஸ் பார்த்தோம். இன்னைக்கு திடீர்னு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் எக்ஸலுக்கு. என்னன்னா ஒரு புது கான்செப்ட் லேர்ன் பண்ணேன். ஸோ எனக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கு அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த டேட்டா ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் இந்த வீடியோவை. என்னன்னா, இப்போ லாஸ்ட் மந்த் வந்து 10த், 11த், 12த்துக்கெல்லாம் ரிசல்ட் வந்தது. ஸோ நம்ம ஸ்டேட் போர்ட் வெப்சைட்லேருந்து நீங்க இண்டிவிஜுவலா ஸ்டூடண்ட்ஸோட லாகின் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லயுமே நீங்க வந்து ஒரு ரிசல்ட் பார்க்கணும்னா, நீங்க ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் குடுத்து லாகின் பண்ணி ரிசல்ட்ட பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த கன்டென்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதில மேனிபுலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட ஒரு சாம்பிள் ரெக்கார்ட். சாம்பிள் ஒரு 2 ஸ்டூடண்ட்ஸோட மார்க்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இத வந்து நான் அனாலிசிஸ் பண்ணணும். இதில வந்து யார் டாப்பர்ன்னு கண்டுபிடிக்கணும். அந்தந்த சப்ஜெக்ட்ல யார் இண்டிவிஜுவல் டாப்பர்ன்னு கண்டுபிடிக்கணும்னு நான் மேனிபுலேட் பண்றதுக்கு ஃபார்முலாக்ஸ் அப்ளை பண்ணா, இந்த கன்டென்ட் பாருங்க எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு. இந்த கன்டென்ட் 2ம் ரைட் அலைன்ல இருக்கு. மீனிங் தட் அது வந்து நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கு. பட் இந்த கன்டென்ட் எல்லாமே லெஃப்ட் அலைன்ல இருக்கு. மீனிங் அது வந்து சம்வாட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்குன்னு. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா இருக்கத நம்பர் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஜென்ரலா நம்பர் போனாலுமே உங்களுக்கு ரைட் அலைன் ஆகல. இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த 2க்கும் யார் மேக்ஸிமம் இந்த 2 நம்பர்ஸ்ல எது மேக்ஸிமம் கண்டுபிடிக்க மேக்ஸ் ஃபார்முலா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸ் ஆஃப் இந்த 2 வேல்யூஸ் உங்களுக்கு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். இங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அப்ளை ஆகல. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஃபார்மேட்ல இல்ல. அதே இது உங்களுக்கு இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, அந்த 2ல எது மேக்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியுது. 589 தட் இஸ் இதுதான் மேக்ஸு. ஏன்னா, உங்களுக்கு இது வந்து நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கு. அதனால. ஸோ இதுலயுமே ஜென்ரல்ல இருக்கிறத நம்பரா நீங்க மாத்துனீங்கன்னா, அது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கணும். நம்பர் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். நம்பர்ஸ் இருக்கணும். பட் நோ டெசிமல் பாயிண்ட்ஸ் எனக்கு வேண்டான்னு கூட வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி நம்பர்ஸ் மாறிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த சம் அதர் டேட்டா தட் இஸ் ஃப்ரம் வெப்சைட்லேருந்து வெப் பேஜ்லேருந்து பேஸ்ட் பண்ண இந்த டேட்டா சம் அதர் ஃபார்மேட்டாக இருக்கிறத எப்படி வந்து நம்பர் ஃபார்மேட்டாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ஸோ நான் ஒன் டே ட்ரை பண்ணேன். எதுக்காக இது வரல? நம்ம ஈவன் தோ இங்கே நம்பரை மாற்றினாலும் வரலையேன்னு. அதுக்கப்புறம் ஒரு யூடியூப்பில் ஒரு சொல்யூஷன் ஒரு ஃபாரின் ஆத்தரோட க்ளூ வந்து எனக்கு கிடைச்சிது. அதை அப்ளை பண்ணி தான் நான் கன்வெர்ட் பண்ணது. என்னன்னா, இது வந்து நீங்க நம்பர் ஃபார்மேட்ல இருக்கல. இது சம் அதர் ஃபார்மேட்ல இருக்கு. அத நம்பர் ஃபார்மேட்டா என்ன கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ரீப்ளேஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து பிஃபோர் சம்திங் இதுல ஏதோ கன்டென்ட் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இது என்ன கன்டென்ட் அந்த பிஃபோர் கன்டென்ட் வந்து ஸ்பேஸும் இல்ல. நீங்க ஜஸ்ட் ஸ்பேஸோ அது என்னவா இருக்கட்டும், ஜஸ்ட் அத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, இது எல்லாமே அந்த நம்பர் வெப்சைட்ல உள்ள அந்த லெஃப்ட் அலைன்ல இருக்கிற கன்டென்ட்டா இருக்குது. ஸோ நீங்க ஃபைண்ட் ரீப்ளேஸ்ல நீங்க என்ன காப்பி பண்ணீங்களோ, அத பேஸ்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் வித் நத்திங். ஸோ அந்த நம்பருக்கு பிஃபோர் சம்திங் இருந்தது. அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. அத வந்து ரிமூவ் பண்றோம். ரீப்ளேஸ் வித் அத வந்து நத்திங் ஒண்ணுமே குடுக்கல. குடுத்து நீங்க அ ரீப்ளேஸ் ஆல் குடுத்தீங்கன்னா, 12 ரீப்ளேஸ்மென்ட். ஸோ இப்ப நீங்க க்ளோஸ் பண்ணி செக் பண்ணீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு வந்து நம்பர்ஸா மாறியிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நார்மல் நம்பர் ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க வந்து உங்களோட என்ன டைப் ஆஃப் மேனிபுலேஷன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்களோ, அது எல்லாமே அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹிண்ட் புடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எப்படி வந்து வெப் பேஜ்ல இருக்கிற கன்டென்ட்ட வந்து நீங்க வந்து எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணும்போது, அது நம்பர் ஃபார்மேட்டா இல்லன்னா, நம்பர் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல ஸோ சம்திங் உங்களுக்கு அது ஸ்பேஸோ இல்ல சம் அதர் டெக்ஸ்ட் ஃபார்மேட் சம் அதர் ஃபார்மேட்ட வந்து ரீப்ளேஸ் வித் நத்திங் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் நம்பர் ஃபார்மேட் ஆயிரும். ஸோ தேங்க் யூ கைஸ்.